Good afternoon students. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்மளோட நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வாரி அகாடமியில நாங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா அகாடமிலையுமே கிளாஸஸ் மட்டும்தான் நடக்கும், டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் நடக்கும். ஆனா நம்மளோட வாரி மெடிக்கல் அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா நாங்க எக்ஸ்பெஷலி ஸ்டடீஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸ்டடீஸ் மீன்ஸ் எங்களுக்கு 8 hours கம்பல்சரி ஸ்டடி இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 4:30 வரைக்கும் ரெகுலர் கிளாஸஸ் நடக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி 1.5 hours கிளாஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 6 to 7:30 வரைக்கும் ஈவினிங்லேயும், மார்னிங் 6 to 8 வரைக்கும் மார்னிங்லேயும் ஸ்டடி ஹவர்ஸ் நடக்குது. நைட்டு 7:30 8:30 வரைக்கும் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 8:30 10 வரைக்கும் நாங்கள் மறுபடியும் ஸ்டடீஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்கல்டிஸை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ரொட்டீனில் நம்மளுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த ஸ்டடி ஹவர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடனே திருப்பி கொடுக்கறதுக்கு அந்தந்த ஃபேக்கல்டிஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாரி அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கா, கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்கா, நான் பயாலஜியில் வேணா மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் எங்களோட வாரி மெடிக்கல் அகாடமியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் ஸ்பெஷாலிட்டியே. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஹோம்ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் தென் சம்ஸ் டெய்லி 25 கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுனால நிறைய ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம படிக்கிறது மட்டும் கிடையாது, சரிங்களா? ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணணும். அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ல நம்மளால வெற்றி பெற முடியும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த நீட் அப்படிங்கிறது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிறது. சரிங்களா? அப்போ எல்லாத்தோடையும் நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறது மட்டும் பத்தாது, பயிற்சி அதிகமாக வேணும். சரிங்களா? இப்போ இந்த பயிற்சிக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹாஸ்டலில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஸ்டடி நல்லா போகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஹாஸ்டலோட சேர்த்து சாப்பாடு நல்லா ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியுது. சரிங்களா? இப்போ வீட்டிலேருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹாஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ளஸ் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்க முடியுது. சரிங்களா? இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு, அசைன்மெண்ட்ஸு, குவிஸ் ப்ரோக்ராம்ஸு, அவங்களோட செமினார்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுனால எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நாங்களும் ஒவ்வொரு அகாடமியில இருந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறது மட்டும் இல்லை, ப்ராக்டிஸும் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்லி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிட் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸாக சேர்த்து நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால அவங்களால கம்பைன் பண்ணி ஈஸியாக எழுத முடியுது. எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டில் எந்த மாதிரியான ஹால் சூப்பர்வைசிங் இருக்கும், எந்த மாதிரியான ஓஎம்ஆர் இருக்கும், எப்படியெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல எக்ஸாம்ஸ்லையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதே மாதிரி ரிசல்ட்ஸை இங்கே ஓஎம்ஆர் நம்ம ஸ்டாஃப்ஸ் திருத்துறது கிடையாது, மிஷினரி தான் திருத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, மிஷினரி வச்சு தான் நாங்கள் திருத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் மிஷினரி வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஎம்ஆர் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ தான் அவங்க ஓஎம்ஆரில் என்ன தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுது. அந்த ரெக்டிஃபைக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுக்க அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும்
போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கம்பல்சரி அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எங்களோட வாரி மெடிக்கல் அகாடமியோட மந்திரமாவே இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம எங்களோட டைரக்டர் மிஸ்டர் லோகேஷ் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்குரிய தேவைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஃபேக்கல்டிஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட குறைகளை உடனே நிவர்த்தி பண்ணுறதுனால மாணவர்களும் அவங்களோட படிப்பில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. எங்களோட வாரி மெடிக்கல் அகாடமி கோயம்புத்தூரில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மாணவர்களோட படிப்புக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்து உங்களோட குழந்தைகளையும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக எங்களால் ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட தீர்க்கமான முடிவு. நன்றி, வணக்கம்.